நாலாவது கணக்கு a equal to 5 6 b equal to 4 5 6 c equal to 5 6 7 எனில் a cross a equal to b cross b intersection c cross c என காட்டுக. இது மாதிரி காட்டுக, நிரூபிக்க, சரிபார்க்க அப்படின்னு வந்தாலே நம்மளுக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். LHS RHS அடுத்தது LHS equal to RHS. அப்போ LHS முதல்ல கண்டுபிடிக்க போறோம். இதுல வந்து LHSன்றது a cross a கண்டுபிடிக்கிறோம். அப்ப a cross aன்றது வந்து a வந்து 5 6 5 6 cross 5 6 கார்ட்டீசியன் பெருக்கல் போட போறோம். 5 5 5 6 6 5 6 6. இப்ப LHS கண்டுபிடிச்சிட்டோம். இத வந்து சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது RHS கண்டுபிடிக்க போறோம். b cross b intersection c cross c. எப்பயுமே பிராக்கெட் உள்ள இருக்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்ப b cross b equal to 4 5 6. இங்க b வந்து 4 5 6 இல்லையா? அப்ப 4 5 6 cross 4 5 6. அப்போ இதுக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் 4 4 4 5 4 6 5 4 5 5 5 6 6 4 6 5 6 6. அடுத்தது பிராக்கெட்ல c cross c இருக்கு. அடுத்தது c cross c கண்டுபிடிக்கிறோம். c வந்து 5 6 7 cross 5 6 7. அப்போ 5 5 5 6 5 7 6 5 6 6 6 7 7 5 7 6 7 7. இப்போ நம்ம பிராக்கெட்ல b cross b கண்டுபிடிச்சிட்டோம், c cross cயும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் இதுதான் வந்து RHSல இருக்கு. அப்ப இன்டர்செக்ஷன் வர்றப்போ b cross bல உள்ள உறுப்புகள் எல்லாத்தையும் எழுதிடுறோம். அடுத்தது இன்டர்செக்ஷன், அடுத்தது c cross cல உள்ள உறுப்புகள் எல்லாத்தையும் எழுதிட்டோம். இப்ப இன்டர்செக்ஷன்னா என்னது? பொதுவான உறுப்புகளை கண்டுபிடிச்சு எழுதுறது தான் இன்டர்செக்ஷன். அப்ப இதுல எது பொதுவான உறுப்புகள்னு பாருங்க. இங்க பார்த்தா 5 5 இருக்கு, இங்கேயும் 5 5 இருக்கு. அடுத்தது 5 6 5 6, அடுத்து 6 5 6 5 6 6 6 6. அப்ப இந்த 4 வரிசை ஜோடிகள் மட்டும்தான் இருக்குது. அப்ப இந்த 4 வரிசை ஜோடிகள் எழுதிட்டோம். இதுதான் வந்து சமன்பாடு 2. இப்ப நம்ம சமன்பாடு 1 பார்த்தோம் இல்லையா? அதுல உள்ள வரிசை ஜோடிகளும் சமன்பாடுல உள்ள 2ல உள்ள வரிசை ஜோடிகளும் ஒரே மாதிரி கிடைச்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் சமமா ஆயிருச்சு. அதனால 1 2 implies LHS equal to RHS. அப்போ நம்ம ஆன்சருக்கு வந்துடலாம். A cross B equal to B cross B intersection C cross C. எனவே நிரூபிக்கப்பட்டது. இப்ப 5வது கணக்குக்கு போறதுக்கு முன்னாடி கார்ட்டீசியன் பெருக்கல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்களா? கார்ட்டீசியன் பெருக்கல் நல்லா தெரிஞ்சா எல்லா கணக்குகளுமே ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இப்ப அடுத்த கணக்கு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி அடுத்த கணக்குக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ வரப்ப நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். a equal to 1 2 3, b equal to 2 3 5, c equal to 3 4 மற்றும் d equal to 1 3 5 எனில் a intersection c cross b intersection d equal to a cross b intersection c cross d என்பது உண்மையா என சோதிக்கவும். இப்ப சோதிக்கவும் அப்படின்னு வந்தாலே நம்மளுக்கு இந்த 3 ஸ்டெப்ஸ் ஞாபகம் வந்துடணும். LHS RHS அடுத்தது LHS equal to RHS. இப்ப LHS கண்டுபிடிக்க போறோம். a intersection c. aன்றது வந்து 1 2 3 intersection, cன்றது வந்து 3 4. இப்ப இன்டர்செக்ஷன் அப்படின்னா வந்து பொதுவான உறுப்பு எது அப்படின்னு கண்டுபிடிச்சு எழுதுறது. இதுல வந்து பொதுவான உறுப்பு எது? 3 மட்டும்தான் இருக்கு. அப்போ 3. அடுத்தது b intersection d கண்டுபிடிங்க. bன்றது வந்து 2 3 5 intersection, dன்றது 1 3 5. இந்த ரெண்டுக்கும் பொதுவான உறுப்பு என்னன்னு பாருங்க. 3 5. ஓகே, இந்த பிராக்கெட்ல உள்ள இந்த ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, திரும்பவும் கார்ட்டீசியன் பெருக்கல் தான் வருது. அப்ப a intersection cன்றது 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது b intersection dன்றது 3 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப கார்ட்டீசியன் பெருக்கல் 3 3 3 5. ஓகே, இப்ப கண்டுபிடிச்சத நம்ம வந்து சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறோம். இப்ப அடுத்தது RHS. RHS வந்து பிராக்கெட்டுக்குள்ள இருக்குது இல்லையா? a cross b இருக்கு. இப்ப a cross b கண்டுபிடிக்கலாம். கார்ட்டீசியன் பெருக்கல் 1 2 1 3 1 5 2 2 2 3 2 5 3 2 3 3 3 5.
அடுத்தது C கிராஸ் D கண்டுபிடிக்கலாம். C வந்து 3 4 கிராஸ் 1 3 5. கார்ட்டீசியன் பெருக்கல் 3 1 3 3 3 5. 4 1 4 3 4 5. இப்ப இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போட்டுட்டோம்னா இன்டர்செக்ஷன் அப்படின்றது என்னது? பொதுவான உறுப்புகள். இப்ப A கிராஸ் B ல உள்ள உறுப்புகள் எல்லாம் எழுதியாச்சு. அடுத்தது C கிராஸ் D ல உள்ள உறுப்புகள் எல்லாம் எழுதியாச்சு. இப்ப பொதுவான உறுப்பு ரெண்டு உறுப்பு தான். 3 3 3 5 மட்டும்தான் பாருங்க ரெண்டு இதுலயும் இருக்குது. அதனால 3 3 3 5. இதுதான் சமன்பாடு 2. இப்ப சமன்பாடு 1ல உள்ள உறுப்புகளும் சமன்பாடு 2ல உள்ள உறுப்புகளும் ஒரே மாதிரி கிடைச்சிருச்சு. அப்ப அடுத்தது நம்ம 3வது ஸ்டெப்புக்கு போயிடலாம். 3வது ஸ்டெப் என்னது? 1 to implies LHS equal to RHS. அப்ப ஆன்சர் வந்து இந்த நம்ம கொடுத்திருக்கிற இந்த சமன்பாடை எழுதி கடைசியில எனவே உண்மை என நிரூபிக்கப்பட்டது.